He's a silent guardian, a watchful protector, a dark knight. ஸோ ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஞாபகம் இருக்காங்க? ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் ஆச்சு. எங்கடா வீடியோ போட்டுட்ருப்பானே, இடையில ஆளை காணுமே நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நிறைய நடந்துச்சுங்க லைஃப்பில். சரி, இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்லேருந்து. அண்ட் வந்து எல்லாருமே நல்ல ப்ரிப்ரேஷனில் போயிட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வருஷம் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாமே நிறைய வந்து வருது. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ அடுத்து செகண்ட் ஹாஃபில் வந்து வரிசையாக லைன் பை லைனாக வர்றாங்க 3 பேர். அண்ட் யூபிஎஸ்சி இப்போது அஃப்கோர்ஸ் எல்லோரும் எழுதுவீங்க. ஸோ ஆமாங்க, இந்த வருஷம் நான் வந்து யூபிஎஸ்சி எழுதலை. ஸோ ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து நான் எழுதலை, இந்த அட்டெம்ப்ட் நான் வந்து கொடுக்கல. ஸோ அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் அண்டு விஷஸ் எல்லாமே எப்போவுமே இருக்கும். நல்லா பண்ணுங்கள். ரொம்ப வந்து பொறுமையாக வந்து சிசெட் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வரிசையாக 3 வருது இல்லை, ஸோ நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ ஆனுவல் பிளானர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ குரூப் 1 வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 6th, அதாவது ஜூனில் 23 வருது. அதே மாதிரி 9th மந்த்து, ஸோ 6 வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 8th மந்த் தான் வந்து வருது. ஆகஸ்ட்டில் வந்து 10th, அடுத்து கரெக்டாக 2 மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து குரூப் 2 வரும். ஸோ அதே மாதிரி 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து லாஸ்ட் வந்து குரூப் 4 தான் வந்து வருது. ஸோ வந்து 4 வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் ஆயிரும். டிசம்பரில் தான் எக்ஸாம், பார்த்தீங்களா? டிசம்பரில் தான் வந்து எக்ஸாமு. ஸோ எல்லாருமே இது பார்த்துருப்பீங்க. வரிசையாக 3 நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இந்த வருஷம் வந்து இது வந்து ரேர். எப்படியுமே ஜாப் வந்து எப்படியுமே வந்து அடுத்த வருஷம் மிட்டுக்கு மேலே வந்து போயிடும். ஆனால் நம்ம வந்து எக்ஸாம் வந்து இப்படி 3 தொடர்ந்து வருது. கரெக்டான அந்த டேட்டில் நடத்துவாங்களா அப்படின்னு தெரில. பட் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது எலெக்ஷன் வர முடிஞ்சிருக்கு. எல்லாருமே ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் நல்லா கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். அதே மாதிரி இப்போ எக்ஸாம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்க. ஸோ பார்க்குற நீங்கள் வந்து சொல்லுங்கள், எனக்கு ஞாபகம் இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம படிச்சிருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அப்ரப்டாக என்னென்னா ஒர்க் ப்ரெஷரில் வந்து இருந்தேன். ஸோ வந்து ஒரு புது ஒர்க்கில் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே வந்து எக்ஸாமில் ப்ரிப்ரேஷனும் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ இப்போ ரிலீவ் ஆகிட்டேன். அதிலேருந்து வெளியே வந்து ஒரு 2 months ஆகுது. ஸோ நிறைய அடி வாழ்க்கையில். அடுத்தடுத்து நம்ம பேசலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து பேசலாம். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நான் வரிசையாக வந்து அடுத்து தினம் ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, ரேண்டமாக சப்ஜெக்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி எக்ஸாம் உங்களுக்கு வரதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம வந்து போடலாம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே இனி சீரீஸாகவே வந்து வரும். ஒரு சீரீஸாக அரேஞ்ச் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் வந்து போடுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கலாமா? நம்ம முன்னாடி நிறைய கோர்ஸ் நடத்தியிருக்கோம். ஸோ கியூ பேங்க் கொடுத்துருக்கோம் குரூப் 4க்கு. பொது தமிழுக்கு வந்து நம்ம கியூ பேங்க் கொடுத்துருக்கோம். அந்த கியூ பேங்க் வேணுமா நிறைய பேர் வந்து கேட்டு நல்லாவே யூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த கியூ பேங்க் கூட உங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கலாம் இந்த இப்போ வரக்கூடிய குரூப் 4க்கு. ஸோ அடுத்து வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாமா? ஸோ குரூப் 1, 2, 4 அண்ட் கம்பைன்டு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாமா? ஆன்லைன் கிளாஸஸ், லைவ் 1-to-1 கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாமா? இல்லை டவுட் செஷன்ஸ் வந்து வைக்கலாமா? இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன், இந்த வருஷம் ஏதாவது எக்ஸாம்ஸ் வருதா? ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த நான் முதல்வனோ, ஏஐசிசிசி, ஸோ இது போக வந்து டிஏவி, அந்த டிஏசிஇ டேஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் நிறைய ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வருது. ஸோ இதெல்லாமே வந்து அடுத்து உங்களுக்கு நான் வந்து லைனாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். இந்த வருஷம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போஸ்டிங் லாஸ்ட்டாக மிஸ் பண்ணவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து வாங்குவீங்க. ஸோ நம்பலாம். ஓகேங்க, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அவ்வளோதான், பார்ப்போங்க.